தமிழ்நாடு வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத இவர் வந்து புதியதாக வந்து மாத்திட்டாருன்னு சொல்லுங்க. எதுவுமே நீங்க மாத்தல. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திமுக தான், திமுக தான், திமுக தான். நீங்க அதே தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டி. அதை சொல்றதுக்கு நீங்க இங்க எம்எல்ஏக்களே புதியவர்கள் அப்படின்னும் போது முதல்வரும் புதியவர் தானே சார், அவருக்குமே அந்த அனுபவம் இருக்காது. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து தானே பார்க்கணும் அப்படின்றது. 8 பேரோட தலையெழுத்து உங்க கையில இருக்குங்க. நீங்க புதுசுன்னு தான் எங்க தாலி எதுக்கு அறுக்குறீங்க? இது என்ன கேள்வி கேட்காதீங்க. எனக்கு டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. எத்தனை உயிர் உங்களுக்காக நீங்க ஆட்சியை நல்லா இருக்கணும், நாங்க என்ன பலி கொடுக்கணுமா? வெகுஜன மக்களும் நாங்க குழந்தைகளும் உங்களுக்கு வந்து பலி கொடுக்கணுமா? 20 நாள் கூட ஆகல. அந்த கட்சியிலேருந்து நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கான ஒரு கட்சிக்கு வராங்கன்னா இங்கே எதுவுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாமல் இவங்க எதுவும் வாக்குறுதி கொடுக்காம அவங்க வர. ரெண்டில் எது நடந்தாலுமே மக்களுடைய அதிருப்தியை விஜய் சந்திப்பார் தானே சார்? மக்களோட வாழ்வாதாரம் ஆல்ரெடி போயிடுச்சுங்க. மண்ணோட மண்ணா போச்சுங்க. தமிழ்நாடு இந்த 38 நாள்ல ஒரு வளர்ச்சியும் கிடையாது. எதை நீங்க உருப்படியா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எதுவுமே நீங்க பண்ணல. சரி, எதுவுமே வேணாங்க. இதெல்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். உங்க கையில இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. இதையாவது நீங்க நிலைநாட்டீங்கன்னா இல்ல, அதுலயும் நீங்க வந்து கோட்டை விட்டீங்க. கோட்டை மட்டும் தான் போட்டவங்களுக்கு கண்டி எல்லாத்தையும் கோட்டை விட்டுதான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். விஜய் அவர்கள் அவருக்கு எதிராக சட்டமன்றத்தில் வளாகத்தில் திமுக, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் திரையில தான் வந்து நீங்கள் ஹீரோ, தரையில் வந்து ஜீரோ அப்படின்ற பதாகைகள், இன்னும் ஒரு சில விமர்சனங்களும் காட்டமான விமர்சனங்களை கொண்ட பதாகைகளை வச்சுட்டு வெளியே வந்து வளாகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இவ்வளோ காட்டமான விமர்சனம் தேவையா? இது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான். என்ன நீங்க அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டாரோ வந்து காட்டமா வந்து இப்போ நீங்க வந்து தரையில வந்து ஜீரோ, திரையில வந்து ஹீரோன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே பண்ணல. இந்த 30 நாள்ல ஏதாவது ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்களேன். விஜய் அவர்கள் அறிவிச்ச அறிவிப்புல ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத இவர் வந்து புதியதாக வந்து மாத்திட்டாருன்னு சொல்லுங்க. எதுவுமே நீங்க மாத்தல. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான், திமுக தான். நீங்க அதே தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டி. அதை சொல்றதுக்கு நீங்க இங்க தேவையில்லைங்க. அதுக்கு அண்ணா திமுக தேர்ந்தெடுத்து போயிருப்பாங்களா? திமுகவுக்கு மாற்று இங்க வேணும்னா அண்ணா திமுகன்னு ஒன்று இருந்தது இல்ல. அண்ணா திமுக மாற்று திமுகன்னு ஒன்று இல்லை. 2 பேருமே வேணாம், நான் தான் இங்கே சூப்பர் ஹீரோன்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த சூப்பர் ஹீரோவை நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்று மட்டும் சொல்லுங்களேன். எதுவுமே நீங்கள் பண்ணல. இப்போ துணை மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2 எங்கேருந்து ஒதுக்குனாங்க? நீங்கள் போய் புதிய முதலீடு எடுத்துன்னு வந்தீங்களா? நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் போய் புதிய முதலீடு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி எடுத்தீங்களா? ஏற்கனவே இங்கே இருக்கிற நிதியிலேருந்து தான் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கஜானா காலின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு பின் முரணாக இல்லை இருக்கு. ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, 38 நாள் ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட வரல. நம்ம டேக்ஸ் கட்டுறோம், அதுலேருந்து வருமானம் வருது. நம்மளோட பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து நமக்கு வந்து வருமானம் வருது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிதி நிலைமை நல்லா இருக்குது. அதிலிருந்து தான் நீங்கள் எடுத்து கொடுங்க. இப்போ அக்ரிமெண்ட் சைன் ஆன எல்என்டிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் ஏற்கனவே வந்து எம்ஓஏ போட்டு போனாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 கோடி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் 80,000 கோடி வந்து வெளியில் வந்து போயிருக்கு. ஆந்திராவுக்கு வந்து போயிருக்கு. 4 பெரிய நிறுவனங்கள் போயிருக்கு. நீங்கள் கோட்டை விட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு தூங்கிட்டுல இருக்கீங்க. எங்கே நீங்கள் பண்ணீங்க? ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வந்து கேள்வியே கேட்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கு நம்ம டைம் எடுத்து பார்க்கணுன்றது. எதுக்குங்க டைம் கொடுக்கணும்னு கேட்குறேன். ஏங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றது என்எஃப் டைமுங்க. அரசியலில் ஒரு நொடியும் வந்து இது ஒரு நாடே இருக்கு. 8 கோடி பேரோட வாழ்க்கைங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன். நீங்கள் ஏன் என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் வேலை செய்ய மாட்டேன், 5 வருஷம் கழிச்சு வேலை செய்வேன்னா நீங்கள் எதுக்கு? தேவையே இல்லையே. எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இப்போ எம்எல்ஏக்கள் கூட அதனால தான் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு புதியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் பயிற்சியும் கொடுக்குறாங்க. எம்எல்ஏக்களே புதியவர்கள் அப்படின்னும் போது முதல்வரும் புதியவர் தானே சார், அவருக்குமே அந்த அனுபவம் இருக்காது. அப்போ கொஞ்சம் டைம் எடுத்து தானே பார்க்கணும் அப்படின்றது. 8 பேரோட தலையெழுத்து உங்க கையில இருக்குங்க. நீங்க புதுசுன்னு தான் எங்க தாலி எதுக்கு அறுக்குறீங்க? நீங்க மக்களோட பிரச்சனை நீங்க வேலை செய்யணுங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு, நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு கூட உங்களால கையாள முடியாதா சொல்லுங்களேன். ஒரு சட்டம் ஒழுங்கு நீங்க ஒன்றும் இல்லைங்க. யாராவது ஒருத்தரை வந்து கூப்பிட்டு நீங்க பனிஷ் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்களேன். உங்க எம்எல்ஏங்க நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா பண்ணுங்களேன். திரு சரவணன் அவர் மேல நான் என்கொயரி கமிஷன் போட்டிருக்காது உங்களால சொல்ல முடியுதா? சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெம்போ திராணியோ தைரியமோ இருக்கா உங்களுக்கு? எதுவுமே இல்லைங்க. எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு முதல்வரை யாரும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க கோட்டை போட்டு கெத்தா இருக்கீங்களா? அதே மாதிரி மக்களும் இங்க கெத்தா வாழணும்னா சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு. அதை வந்து சரி செய்ய வேண்டியது முதல்வரோட கடமை தானே. இதை என்ன கேள்வி கேட்காதீங்க. எனக்கு டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. எத்தனை உயிர் உங்களுக்காக நீங்க ஆட்சியை நல்லா இருக்கணும், நாங்க என்ன பலி கொடுக்கணுமா? வெகுஜன மக்களும் நாங்க குழந்தைகளும் உங்களுக்கு வந்து பலி கொடுக்கணுமா? சொல்லுங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்ததை ஒட்டி உதயநிதி அவர்கள் வந்து இன்னொரு பெரிய சோஃபா, அதாவது 5 இருக்கைகள் இருக்கிற சோஃபா வந்து
ட்விட்டில் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, நம்ம வீக்கா இருந்தோம்னா நம்ம மேல வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு வச்சுங்களேன். நீங்க என்ன சொன்னாங்க, திரு விஜய் அவர்களும் சொன்னாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பாஜகல இருந்து ஒருத்தர் கூட நாங்க எடுக்க மாட்டோம். நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து முன்னாடி கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க. பாஜகலேருந்து விடுதலை யாருமே எடுக்கலையே சார். ஏன் அமமுகவோட வேட்பாளர் காமராஜர் யாரு? காமராஜர்ன்ற ஒருத்தர் வந்தார்ல, அவர் யார் அவரு? அமமுகன்ற கட்சியிலிருந்து ஆமா, வந்திருக்காரு. அமமுக யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? யாரோட கூட்டணியில் தான் சொல்லாங்க? இல்ல அவங்க கூட்டணி பத்தி எதுவுமே சொல்லலையே சார். ஏங்க இது என்னங்க புதுசா இருக்கு? ம். திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் மட்டும் உங்களுக்கு வந்து முற்போக்கு கூட்டணியில இருந்து அவங்க வந்தாங்க. ம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து இவங்க எல்லாம் வந்தாங்க. இவங்க மட்டும் திமுக கூட்டணி. 2 விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயுஎம்எல் திமுக கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி. ஆனா அமமுக மட்டும் அவருனா தனிப்பட்ட கட்சி. அவங்க வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியில என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. நீங்க ஆளை எடுத்துறீங்க, ஆளை தூக்கிறீங்க, குதிரை பேரை நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இல்ல சார், பாஜக அந்த கட்சியில இருந்து நேரடியாக வருபவர்களை தானே எடுக்க கூடாது. அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த கூட்டணியில இருந்து வரவங்களே எடுக்க கூடாதுங்க. அத ஏன் வந்து இவரு அதிமுக எதிர்க்கு உங்களை எதிர்க்கிறாங்க சொல்லுங்களேன். எதுக்கு எங்க கூட்டணியில இருந்து நீங்க ஆட்களை எடுக்கிறீங்கன்னு தானே அவங்க வந்து கேக்குறாங்க. அப்படி கிடையாது இல்ல. பாஜகல இருந்து ஜெயிச்சவர் ஒரே ஒரு எம்எல்ஏ தாங்க. நீங்க எப்படி அவரை எடுக்க முடியும்? அந்த கூட்டணியில இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்க வெளியில இருந்து எடுத்தாலும் ஒண்ணுதான். அதான் சொல்றேனே, இவங்க முன்னுக்கு பின் முறையாக ஒரு அரசியல் நிலைப்பாடு எதுவுமே இல்லாம தாண்டோடித்தனமாக இந்த மாதிரி இருப்பதை நிச்சயமாக வந்து தவிர்க்கணும். இது வந்து தாவேக்காக நல்லது இல்லைன்னு சொல்றோம். நம்ம வந்து பொதுவாக அவங்களுக்கு எதனால நல்லது இல்ல சார்? ஆமாங்க, நீங்க இன்னைக்கு வேற கட்சியை உடைச்சு நீங்க உங்க கட்சியில இருந்து எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு வேற கட்சிகள் உங்க கட்சியில இருந்து நாளைக்கு உடைக்க தான் செய்வாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து ஆசைவாரத்தை குத்தி வெளியில போனாங்கன்னா அப்போ உங்களுக்கு வலிக்கும்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல, இதுல 2 பார்வை பார்க்கப்படுது. ஒரு விஷயம் வந்து யாருமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் 35% வாக்குகளை பெறுவார் அப்படின்னும் 108 இடங்கள்ல வெற்றி பெறுவார் அப்படின்னும் யாருமே எதிர்பார்க்கல. அப்படின்னும் போது இந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றத சாமானிய மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நபர்களும் இதுவரைக்கும் தோல்வியை தவிர எடப்பாடி அவர்கள் தலைமையில நாங்க வந்து இல்ல, அதனால இங்க வரோம் அப்படின்னு வந்திருக்கலாம். அங்க குதிரை பேரம் நடந்திருக்கு, நம்ம எப்படி உறுதியா எடுத்துக்கிறது அப்படின்னு கேக்குறேன். இல்லைங்க, குதிரை பேரம் நடக்கலன்னா நீங்க சொல்லுங்க. குதிரை பேரம் நடக்கலன்னு சொல்றாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக வந்து சொல்றாருல, சட்டமன்றத்திலே கேட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடல, குதிரை வேகத்தில் தான் செயல்பட்டோம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் கட்சிக்கு வராங்க. இது தொடர்கடையாக தானே இருக்குது. அது யாராவது நின்று இருக்காங்களா? அதுக்கப்புறம் யாராவது நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் இது வரைக்கும் வாய் திறந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? முதல்வர் என்ன பேசியிருக்காரு அது குறித்து? மக்கள் விரும்பினது மாதிரி மக்கள்ல ஒருத்தர் தானே எம்எல்ஏ, அவங்களும் விருப்பப்பட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிறேன். ஏங்க இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சு 20 நாள் கூட ஆகலை, அந்த கட்சியிலேருந்து நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கான ஒரு கட்சிக்கு வராங்கன்னா இங்க எதுவுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாம இவங்க எதுவும் வாக்குறுதி கொடுக்காம அவங்க வராங்கன்னு சொல்றதுக்கு இதுல ஒரு பச்சை குழந்தை கூட நம்பாதுங்க. இது ஏதோ இவங்க வந்து செட்டிங் இருக்கு, இவங்க ஏதோ வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை வச்சுதான் அவங்கள வராங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வர வேண்டிய அவசியம். மரகதம் குமரவேலு நீங்க எடுத்துங்க, அதிமுக இருக்காங்க. ஒரு முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர். புதியதாக ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சிக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்க எதுவுமே பேரமே நடக்கலையா? அங்க எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான வாக்குறுதியும் வந்து கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்றாங்க? போன 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியா இருந்தா நாங்க செயல்பட முடியாது, எதிர்கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்யும். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? எதிர்கட்சியில இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்கும் ஒரே வந்து நிதி பங்கீடு தான் வந்து கொடுப்பாங்க. ஆளுங்கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கும் அதே நிதி பங்கீடு, தொகுதி பங்கீடுன்றது சேம் தான். நான் ஆளுங்கட்சியிலண்டுக்காக வந்து 100% அதிகமாகவோ எதிர்கட்சியில் இந்த எம்எல்ஏ இருக்காருன்னு குறைவெல்லாம் கிடையாது. அதே தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை யாரை ஏமாத்துக்குன்னு இது யுக்தியை வந்து கையாளுறாங்க. மக்கள் வந்து முட்டாள்கள் வந்து கிடையாதுங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து மக்களை வந்து எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே சொல்கிறீங்கல்ல, பொருளாதாரத்தில் பின்னடைவில் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே 5 பேர் வந்திருக்காங்க. இவர் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, இன்னும் ஒருத்தர் வரப்போகிறாரு. அப்போ 7 எம்எல்ஏக்களுக்கு திருப்பி இடைத்தேர்தல் நடத்தும். நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழகம் வந்து மோசமான நிதிநிலை இருக்குது. இப்போ இந்த நிதிநிலை யார் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாரு. அவரு எல்லாமே தமிழக மக்கள் நம்ம தலையில தாங்க வந்து விடிய போகுது. அதனால சீர்தூக்கி பார்க்கணும். நீங்க அரசியல நேர்மையா பண்ணுங்க, அது போதும். இல்ல, இந்த இடைத்தேர்தலே இப்ப நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து வழக்கும் போடப்பட்டு, வழக்கு போட்டாலும் அவங்க சொல்லிட்டாங்க இது இடைத்தேர்தல் வந்து நடத்தலாம், எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்லயே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதை யாரும் வந்து தடுக்க முடியாது. 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கணும். நம்ம என்ன சொல்றோம், மக்களை வந்து கிள்ளிக்கிரைகள் நினைத்து இவங்களோட சுயலாபத்துக்காக இந்த மாதிரி அரசியல் இந்த விளையாட்டுகள் வந்து நிறுத்தணும். ஆக்கப்பூர்வமாக நீங்க
5 வருஷத்துக்கு திரு விஜய் அவர்கள் தாங்க முதல்வர். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க டைம் கேட்காதீங்க, குறைகளை சொல்லாதீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அத வந்து களத்துல வந்து வேலை செய்யுங்க. மக்கள வந்து திருப்திப்படுத்துங்க. மக்கள் இன்னைக்கு அதிருப்தியில இருக்காங்க. அத வந்து சரி செய்யுங்க. இது ஒரு முதல்வரோட கடமைங்க. அவரு தாய் உள்ளத்தோட எல்லாத்தையும் வந்து அணுகணுங்க. இங்க வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் தேவையில்ல. நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நீங்க பேசியிருக்கலாம். எதிர்க்கட்சிகளை வந்து நீங்க வந்து காலி பண்ணணும், வாக்குகளை வந்து அறுவடை செய்யணும்னா எல்லாரும் பேசுறது தான். நீங்களும் வந்து பேசியிருக்கீங்க. நமக்கு வந்து புரியுது. ஆனா நீங்க சொன்னது ஒண்ணாகிறது, செய்வது ஒண்ணா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்வதை தான் செய்வேன், செய்வதை தான் சொல்லுவேன். சாத்தியமற்ற எதையுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் சார் சொல்லியிருக்கீங்க. உள்ளபடி மக்கள் உங்களை நம்புறாங்க. ஸோ அதனால அதை செய்யுங்கன்னு தானே சொல்றோம். இதை கூட நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்க என்ன நீ 5 வருஷம் கழிச்சு செய்வீங்களா? அதுக்குள்ள தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ அதை வந்து அவர் வந்து நிச்சயமாக ரீஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும்னு தான் எல்லோரோட எதிர்ப்பும். அவர் குறை சொல்றது யாரோட நோக்கமும் கிடையாது. இப்போ சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு அருண்ராஜ் அவர்கள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஜனநாயக வகையிலான சோஃபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா அங்க திமுகல இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றதை நீங்க இத்தனை நாள் செய்யவே இல்லை, நாங்க தான் செஞ்சிருக்கோம் அப்படின்றத சொல்லாம சொல்றாரா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றது தாவேக்காவோட நிலைப்பாடு. திமுக அதிமுக நிலைப்பாடுன்னா மத்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்றது அவங்களோட நிலைப்பாடு. இது வந்து சிக்கலே கிடையாது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கொடுத்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ கூட்டணியாக இருந்து நீங்கள் என்ன சாதிச்சிங்க? ஒன்றும் இல்லை. பதவியேற்ற 3ஆம் நாளே உயர்கல்வித்துறை வந்து அமைச்சர் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா, வந்து பல்கலைக்கழகங்களில் வேந்தராக சட்ட போராட்டம் நடத்தி முதல்வர் தான் வேந்தராக இருக்குன்னு எவ்வளோ பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க. அவர் எப்படி பேசுகிறாருன்னா, ஏங்க முன்னைய அரசோட நிலைப்பாடை நாங்கள் தொடர்ந்து எந்த விதமான அவசியமும் கிடையாது. அப்போது ஒரு கல்வித்துறை அமைச்சருக்கு இவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது, இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, கல்வி குறித்து பார்வை இருக்குன்னா, அப்போ இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இதே ஒரு தாவிகாரர் வந்து இந்த வார்த்தையை பேசியிருந்தாருன்னா முதல்வர் நிச்சயமாக கண்டிச்சிருப்பார்ல. நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து கூட்டணி கட்சியோட மந்திரின்றதுனால இவங்களாம் தர்ம சங்கடம் இருக்குது. அவர் பேசுறது குறித்து இவங்களால எதுவுமே வந்து பேச முடியல. இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு. அதே காங்கிரஸ் சேர்ந்த ராஜேஷ்குமார் வந்து பேசியிருக்காரு. நீ வந்து மேகதாதுல வந்து அவங்க அணை கட்டவே முடியாது, ஒருவேளை அவங்க வந்து ஒரு செங்கல்ல கூட எடுத்து வச்சாங்கன்னா நான் வந்து பதவி விலகிறேன்னு சொல்கிறார். ஆல்ரெடி செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அவர் பதவி விலகிடுவாரா? இல்லை செங்கல் வச்சாங்களா வைக்கலான்னு திரு விஜய் அவர்களுக்கே வந்து தெரியுமா? எதுவுமே தெரியாதுங்க இவங்களுக்கு. எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமாக ஒரு அரசாங்கம் வந்து நடந்துட்டு இருக்குன்னா அது தாவேக அரசாங்கம். பதவி விலகிறேன்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வியும் எனக்கு அடிஷ்னலா வருது. இந்த வெள்ளை அறிக்கை தாவேக அரசின் சார்பாக விடப்பட்டிருந்தது. இதற்கு முன்னாடி இருந்த அரசினுடைய நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்க இருக்கிறப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் 5 ஆண்டுகள் விஜய் அரசு தொடருமானால் அது இன்னும் 10 லட்சம் கோடியா உயரும், 20 லட்சம் கோடி கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லாமல் போனால், கடனே இல்லாம போச்சு அப்படின்னா நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சவாலும் விட்டுருக்காரு. இது சாத்தியமா? அவர் உண்மையை தாங்க சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப இந்த 10 லட்சம் கோடி கடன் நீங்க சொல்றீங்களா? இல்ல, கடன் வாங்காம அரசை நடத்த முடியாது. நடத்த முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, இல்ல நீங்க ஏதோ ஒரு வாகனமே நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க வந்து லிக்விட் கேஷ்ல நீங்க வந்து ஃபுல் கேஷ்ல போய் வாங்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஒரு அரசாங்கம் நடத்தினாலும் சரி, நீங்க ஒரு நிறுவனம் நடத்தினாலும் சரி, நீங்க வீடே கட்டினா கூட நீங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களோட ஓன் மணி வச்சு நீங்க கட்ட முடியாது. அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க காட்டணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பணம் வந்து வீட்டுல வந்து குறைஞ்சபட்சம் இவ்வளவுதான் ஒரு அளவு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. லிக்விட் கேஷை நீ இவ்வளவுதான் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க. நீ எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்துருச்சு. ஏற்கனவே இந்த அரசாங்கம் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன், ஒரிஜினலா 10 லட்சம் கோடி, நீங்க 13 லட்சம் கோடின்னு வந்து போய் சொல்றீங்க. அந்த 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? இதுக்கு முன்னே அதிமுக ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இவங்க அடிஷனலா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம இந்த 5 ஆண்டு காலமா அவங்க வந்து வாங்கின அந்த 5 லட்சம் கோடிக்கு இவங்க வந்து கடனை வந்து வட்டி கட்டி இருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையும் 5 ஆண்டு காலத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. முந்தைய ஆண்டு காலத்துல எதுவும் கொடுக்கல. ஆமா, கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். 5 லட்சம் கோடியில இருந்து 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குன்னா அப்போ இன்டூ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க இப்ப இல்ல, நீங்க இன்னும் 50 வருஷம் முன்னாடி போனா கூட 1 லட்சம் கோடி கலைஞர் இருந்தாருன்னா அம்மையார் ஜெயலலிதா வரும்போது 2 லட்சம் கோடியாக மாறி இப்படிதான் படிப்படியா வந்து வந்திருக்கு. அப்போ 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இருந்தப்போ இந்த 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ இவங்க ஆட்சியில் வந்தப்போ 10 லட்சம் கோடியா மாறி இருக்கணும் போது அப்போ ஆப்வியஸ்லி அவர் சொல்ற மாதிரி நீங்க வரும்போது இன்டூ 2 டைம்ஸ் நடக்கும். 20 லட்சம் கோடி கடன் வரும். நீங்க கடன் வாங்காம நீங்க எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி வெல்ஃபேர் ஸ்கீம்ல அதை நீங்க கண்டினியூ பண்ணனாலே நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பொருளாதார வந்து பத்தாது. இதெல்லாம் நீங்க வாங்கி தான் ஆகணும். இல்லையா நீங்க இப்போ இதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்? ஒன்று, நீங்க இருக்கிற நலத்திட்டங்களை வந்து க்ளோஸ் பண்ணணும்.
இல்லையா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விலை உயர்வு வந்து அதிகரிக்கணும், டேக்ஸை நீங்கள் அதிகரிக்கணும். இது மட்டும்தான் இதுக்கு வந்து வாய்ப்பு. அதை தாண்டி எந்த விதமும் வாய்ப்பு இல்லை. அவர் வந்து சரியாக தான் சொல்கிறாரு. ஒண்ணு நலத்திட்டங்களை வந்து குறைக்கணும் அல்லது வரியை வந்து உயர்த்தணும். நலத்திட்டங்களை குறைக்கணும் இல்லை நிறுத்தணும். ம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், விலை உயர்வு நிச்சயமாக வந்து டாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்னைக்கு விலைவாசி ஏறிடுச்சுங்க. 25% 30% விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ வந்து கட்டுமான துறையில் நீங்கள் ஒரு ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டில் எது நடந்தாலுமே மக்களுடைய அதிருப்தியை விஜய் சந்திப்பார் தானே சார்? மக்களோட வாழ்வாதாரம் ஆல்ரெடி போயிடுச்சுங்க. மண்ணோட மண்ணா போச்சுங்க. தமிழ்நாடு இந்த 38 நாள்ல ஒரு வளர்ச்சியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சொல்றேன். நீங்க பேரை மட்டும் தான் மாத்துறீங்க, ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டுறீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஏற்கனவே வாங்கப்பட்ட வாகனத்தை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க புதியதா எந்த வாகனமும் வாங்கல. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு நீங்க இருக்கிற காவலர் ஏற்கனவே இங்க இருக்கிற காவலர்கள் தான் நீங்க வந்து பயன்படுத்துங்க. புதியதாக நீங்க எதுவும் பண்ணல. நீங்க சொன்ன 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கறதுக்கு சாத்தியமில்லை நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மட்டும்தான் 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. விவசாயிகள் நீங்கள் கொடுத்த கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எதை நீங்கள் உருப்படியாக பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். எதுவுமே நீங்கள் பண்ணல. சரி, எதுவுமே வேணாங்க. இதெல்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். உங்கள் கையில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. இதையாவது நீங்கள் நிலைநாட்டிங்கன்னா இல்லை, அதுலேயும் நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க. கோட்டை மட்டும்தான் போட்டவங்களுக்கு கண்டி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பல சிக்கல்கள் தாவேகா அரசுல வந்து இருக்கு, இதை சரி செய்யணுன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகளும் தாவேகாவை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற கேள்வியும் வருது. சமீபத்துல மதிமுக உடைய தலைவர் வைகோ அவர்களும் வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. தாவேகால இணைய போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக 100% இல்லை, 1000% வந்து இணைவர். 1000%. 1000% இணைவர். ஏன்னா அந்த 2 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுக சின்னத்தில் நின்னதுனால அவங்களால இமீடியட்டா கட்சி தாவல் பண்ண முடியல. இல்லைன்னா நாளைக்கே அவங்க காங்கிரஸ் போறதுக்கு முன்னாடியே ஆளா யார் போயிருப்பாங்கன்னா மதிமுக தான் நிச்சயமாக வந்து போயிருப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்றீங்களே திமுகவுல இருந்து இவங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு? அதுக்கான காரணம் நிச்சயமாக என்ன? சொல்லணும். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒன்றும் இல்லைங்க. திரு விஜய் அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து சந்திக்கிறார். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வந்து ட்ராமா வந்து ப்ளே பண்ணுறாரு. அவர் என்ன ட்ராமா ப்ளே பண்ணுறாருன்னா, திரு சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியை வந்து போய் சந்திக்கிறார். திரு விஜய் அவர்கள் போய் சந்தித்து அவங்கள வந்து ஆதரவு வந்து கேட்குறாரு. அப்போது நீங்கள் சிவி சண்முகத்தையும் திரு எஸ்பி வேலுமணி நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா வேறு யாரையும் சந்திக்கலாம், அது சர்ச்சை ஆகுன்றதுனால உடனே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர்களை போய் சந்திக்கிறாரு, விசிக தலைவர்களை சந்திக்கிறாரு, 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சந்திக்கிறாரு. ஐயுஎம்எல்ல போய் சந்திச்சதுனால என்ன ஆயிடுச்சு, இது பரவலான செய்தியாக மாறிடுச்சு. அப்புறம் வைகோ அவர்களை சந்திக்கிறார். எந்த தலைவருமே சொல்லாத ஒரு புது விதமான பதிலை வந்து திரு வைகோ அவர்கள் இல்லத்தில் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் போகிறாங்க, சந்திக்கிறாங்க, பரஸ்பரம் வந்து பரிசளிப்பு வந்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, சம்மந்தமில்லாத ஒரு 3 பேரை கூப்பிட்டு, இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா, அவங்க வீட்டில் வந்து வேலை செய்ய பணியாட்களை வந்து கூப்பிட்டு இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு பப்ளிக்காக சொல்கிறார். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நாங்கள்லாம் உங்கள் பின்னாடி தான் இருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சொல்கிறாரு, துரதிர்ஷ்டம் நாங்கள் வந்து துரை வைகோ சொல்லிருக்காரு. துரை ரெண்டும் ஒன்று தான். வைகோ சொன்னான்னா துரை வைகோ சொன்னா ரெண்டும் ஒன்று தான். இந்த கட்சியில் நின்று நாங்கள் ஜெயிச்சு துரதிர்ஷ்டம், அப்படி துரதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லை. ரிசைன் பண்ணிட்டு போங்க, ஒரு சிக்கலும் கிடையாது. தொடர்ச்சியாக அவரை போய் சந்திக்கிறதும், அவர் வந்து இவரை போய் சந்திக்கிறதும், துரை வைகோ அவர்களை போய் சந்திக்கிறதும், திருப்பி வைகோ அவர்கள் போய் சந்திக்கிறதும், நாங்கள் உள்ளாட்சியில் வந்து இப்போ வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் திமுக கூட்டணியிலேருந்து மதிமுக வந்து வெளியேறும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் வந்து இயக்கம் தொடங்கியிருக்காரு, கட்சியா மாறப்போகுதுன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கட்சியா மாறும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறும் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் வந்து சமீபத்துல காணொளி வாயிலா பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கறத இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பாதிக்குமா? நிச்சயமா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. ஏன்னா விஜய் வரும்போது அப்படிதானே சார்? இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த விதமான பாதிப்பை இங்கே வந்து ஏற்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருவரும் திராவிட கட்சிகள், திமுக அண்ணா திமுகன்னு கட்சிகள் இருந்தது. இந்த கட்சியை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகளுக்கு வந்து பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இருந்தாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளை டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அதே மாதிரி நட்பு சக்திகளாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் சிறு சிறு இயக்கங்கள் கட்சியாக மாறினவங்க. அந்த மாதிரிலாம் இந்த இரு திராவிட கட்சிகளை சுற்றி தான் இந்த அரசியல் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது, 60 ஆண்டுகளாக இருந்தது. திரு விஜய் அவர்கள் வராருன்னா அவர் வந்து புதியதாக ஒரே நாள்லாம் வந்துடல. அவர் வந்து படிப்படியாக இந்த இரு திராவிட கட்சிக்கு மாற்றாக, இது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட பேட்டர்ன் தான். பாஜக எப்படி வந்து மாநிலங்கள் வந்து கையகப்படுத்துச்சோ அதே போல தான் திரு விஜய் அவர்களும் வந்திருக்காரு. அப்போது பாஜகவுக்கு இங்கே பெரிய ஓப்பனிங் கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து இலை வந்து மலராததுனால
இவரை வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பாஜக தான் வர வச்சது. இன்னைக்கு வந்து பாஜகவோட ஆசீர்வாதத்தில் தான் திரு விஜய் அவர்களே இன்னைக்கு ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு சாட்சியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரே இடத்துல கூட பாஜக அவங்க எதிர்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலத்துக்கு நீங்கள் நிதி கொடுக்கலன்னா சட்ட போராட்டம் நடத்தும்னு சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவோட என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. பாஜகன்ற வார்த்தையோ ஒன்றிய அரசுன்ற வார்த்தையோ இவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணுறதே கிடையாது, மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. இந்த 38 நாளில் எங்கேயுமே பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட திரு விஜய் அவர்கள் வந்து பேசினதே இல்லை, பேச போகிறதும் கிடையாது. ஸோ அதை என்ன பண்ணாங்க, நல்ல சமிக்கையாக பார்க்குறாங்க. அதிமுக ஒன்று இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ பாஜகன்னு ஒன்றும் இல்லை, இங்கே காலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. தெரியும், இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருந்த பாஜக வந்து அண்ணாமலை வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்தனால ஒரு பிடிமுக, அதை வந்து பாஜகவோட இன்னொரு முகமாக தான் அண்ணாமலை வர. தனி கட்சி, பேர் தான் தனி கட்சி. அது வந்து பாஜக விலகி தானே சார் வராரு. விலகி வந்தாலும் அவர் அந்த கொள்கைகள் இருந்து விலகலைங்க. பாஜக தான் அவர் வந்து மறைமுகமாக இங்க வந்து அனுப்புறாங்க. இன்னைக்கு எப்படி விஜய் இருக்காரோ அந்த மாதிரி இன்னொரு துருவமாக அண்ணாமலை. இது ஒரு பெரிய தாக்கத்தையோ பெரிய மாற்றத்தையோ தமிழகத்தில் ஏற்படுத்துறதுக்கான எந்த விதமும் வாய்ப்புகளும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஜகவை எதிர்க்கல ஒன்றிய அரசுன்ற என்ற வார்த்தையும் வந்து தாவேகா அரசினுடைய அந்த செயல்பாடுகளில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாஜகவை எந்த விதத்திலும் செயலில் எதிர்க்காத ஒரு அரசின் கூட பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் இடதுசாரி கட்சிகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அவங்களோட இருக்கணும்? அவங்க நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம், நம்ம ஊடகத்திலே நம்ம வந்து பேசியிருக்கோம். குறைஞ்சபட்ச செயல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகன்ற ஒரு கட்சி, அதாவது வந்து கவர்னர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. இதை வந்து இன்னும் திரு விஜய் அவர்கள் வந்து அப்படியே சாப்பிட்டா தான் கையாளுறாரு. பாஜகவோட வந்து நேரடியாக வந்து சமர்புரியல்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாப்பிட்டா தான் அணுகிட்டு இருக்காரு. இன்னும் வந்து வீரியமான திட்டங்களை திரு விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்தாருன்னா, இப்போ வந்து பாஜக இப்போ வந்து ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றம் விஷயத்துலேயும் அவங்க வந்து வேறு மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இல்லை மும்மொழி கொள்கையில் வேறு மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இல்லை நீட்டுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னு நிச்சயமாக இந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியில் வந்துடுவாங்க. ஐஎம்எல் நிலைப்பாடு நமக்கு வந்து தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜெல்லாக வந்து ஒட்டிக்கிட்டாங்க தாவேக்காவோட. இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா கூடுதல் சக்திகளாக விஜய் வந்து வெளியில் தர்றாரு. இப்போ அதிமுகவில் வந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்ததாக இருக்கட்டும். இன்னும் வந்து சிவி சண்முகம் வந்துருவாருன்னு சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் இப்போ வந்து வர போகிறார். ஸோ இந்த மாதிரி வெளியில் சண்முகம் வீட்டில் தான் வந்து அதிமுகவினர் பலர் வந்து பேசிட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். ஸோ இப்படி இந்த குழப்பங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய சக்தியாக வந்து விஜய் அவர்கள் மாறுறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து செய்கிறாங்க. ஸோ எந்த பக்கம் இவங்க வெளியில் போனாலும் அடிஷ்னலாக இருக்கவங்க சப்போர்ட் விஜய்க்கு கிடைக்கும்னு அவர் வந்து நம்புறாரு. இதை தான் வந்து திமுகவும் சரி எல்லாரும் சரி குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு இதை தான் வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தவிர்க்கணும். உள்ளபடியே ஒரு அரசாங்கம், மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வந்தால், நாளைக்கே இந்த அரசாங்கத்தை கவிர்த்தா கூட இவர் உள்ளபடியே மக்களுக்கான சேவை செஞ்சாலும் திரு விஜய் அவர்கள் திருப்பி ஜெயிப்பாருங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்காக நீங்கள் இன்னொரு கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு தான் வரணும்னா எந்த விதமான விதியும் கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ இதை அவங்க வந்து சீர்தூக்கி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 38 நாளில் திரு விஜய் அவர்கள் எதுவுமே செய்யலையா அப்படின்னா அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கு. அதில் வந்து குறிப்பாக நம்ம வந்து சொல்லணும்னா, நல்லது செஞ்சால் நல்லதுன்னு நம்ம சொல்ல போகிறோம், தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்ல போகிறோம். இப்போ வந்து காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவே உலகத்துக்கே ஒரு மாடலான ஒரு முன்னுதாரணமாக ஒரு திட்டம் வந்து காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு கொடுத்தாங்க. இப்போ ஒரு வந்து 5லேருந்து 8ஆம் வகுப்பு உள்ளபடியே அது நல்ல ஒரு திட்டம். அது திராவிட கட்சிகளோட தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி திட்டங்களை வந்து அவர் வந்து வழிவகை செய்யணும். சட்டம் ஒழுங்கு வந்து கூடுதலாக அவர் வந்து கவனம் செலுத்தி மக்களுக்கான ஒரு முதல்வராக நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இருக்கணும். தைரியமாக வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கலாம். இதில் எதுவும் தவறில்லை. அவங்க என்ன உங்களை பெருசாக கேட்டுற போகிறாங்க, கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போகலாம். ஸோ அப்புறம் அவரோட கிரெடிபிலிட்டி இன்னும் அதிகமாகும். தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக தலைமகனாக தலை நிமிர்ந்து செய்ய வேண்டியது திரு விஜய் அவர்களோட கடமையாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவோட நலன் கருதி விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில இணையணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. அவர் கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து புறக்கணிச்சிட்டு இருக்கிறத ஒரு பக்கம் பார்க்க முடியுது. தாவேக்கா இணைய போகுதா? திரு ஜோதிமணி அவர்கள் வந்து தமிழக காங்கிரஸின் தலைவரும் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸில் அவங்க எந்த விதமான பொறுப்புலையும் வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். அவங்களோட ஆசையை அவங்க வந்து சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து இணக்கமாக இருக்க முடியுன்றதுக்காக இந்த வந்து சொல்கிறாங்க. இது கடந்த வாரம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பு வந்து நடந்தது.
அப்போது திமுக வந்து அதை புறக்கணித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட தொண்டர்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளித்து நாங்கள் வந்து கலந்துக்கலன்னு சொன்னாங்க. அது அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் வந்து திமுக வந்து நீங்கள் வந்து இதுக்கு அழைக்காதது, திமுக வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினது உள்ளபடியே வருத்தமானது. இது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா, இந்த இந்தியா கூட்டணின்னு ஒன்று வந்து வடிவமைச்சதே முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொள்ளாததும், திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இல்லாததும் பார்த்தீங்கன்னா, பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அவங்க யாரெல்லாம் இப்போ வந்து அதில் விட்டு வெளியேறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி வெளியேறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. வந்து மம்தா பானர்ஜி வெளியேறதுக்கு வாய்ப்புகள், அகிலேஷ் யாதவ் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சி தமிழகத்தில் வேணா எல்லாரும் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துருக்கலாம். வந்து எதிர்பார்த்த விதமாக இங்கே ஒரு மாற்றம் வந்து ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும், இது வந்து தேசிய அளவில் திரு விஜய் அவர்களோ தாவேகாவோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தெல்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது. இன்றைக்கே திருப்பி எலெக்ஷன் வந்தாலும் திரு விஜய் அவர்கள் சறுக்குவார்னு பல்வேறு ஆங்கில ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிம்பம் வந்து வேற, இப்போ இருக்கிற பிம்பம் வந்து வேற. அதனால் சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும், தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. ஒருவேளை அவர் வந்து திமுக கூட்டணி வேணும்னு தேசிய தலைமை, காங்கிரசின் தேசிய தலைமை நினைத்தாலும் திமுக நிச்சயமாக அந்த கூட்டணிக்குள்ள இது வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளே போகாது. அப்போ ஒரே வாய்ப்பு யார் இருக்காங்க அப்படின்னா, தாவேகா நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே போகும். இந்தியா கூட்டணி உள்ள போகும்போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு அந்த காலம்தான் வந்து பதில் சொல்லும். அது நம்ம இப்பயே டூ ஏர்லி, நம்ம இப்பயே அதை வந்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவங்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கவும் முடியாது, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண முடியாது. திரு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றது 2029 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதுக்கு வந்து நிறைய காலம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேலே வந்து இருக்கிறதுனால, ஸோ இவங்க செயல்பாடுகள் உள்ளபடியே அப்போ நல்லா இருந்து பர்ஃபார்ம் பண்ணார்னா அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊந்து சக்தியாக இருப்பார். ஒருவேளை பர்ஃபார்ம் பண்ணலன்னா அது வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை வந்து ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த இந்தியா கூட்டணி தேசிய அளவில் இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணியை வீழ்த்த அளவுக்கு பலமான கூட்டணியெல்லாம் இல்லை. அவங்க வந்து எதிர்நிலையிலே வந்து இல்லை. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10 எம்பிக்கள் திமுகவோட ஆதரவில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை தாண்டி எங்கேயுமே வந்து அவங்களுக்கு வந்து பெரியதாக வந்து இல்லை. ஸோ அவங்க வந்து சரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டாங்க காங்கிரஸ். ஆனால் மித்த பிற கூட்டணி கட்சிகளோட தயவில் தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணின்னு ஒரு பிம்பமே இருக்குது. ஸோ அது காலப்போக்கில் திரு ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவர் வந்து மக்களுக்கான போராட்டங்களை எப்படி எடுக்க போகிறாரு, மத்திய அரசாங்கத்தை எவ்வளோ தூரம் எதிர்க்க போகிறாரு, இதெல்லாம் சேர்ந்து தான் 2029 காங்கிரஸோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கிறத நோக்கி தான் இந்தியா கூட்டணி இருக்கும். ஒருவேளை இந்தியா கூட்டணி இருக்குமானே கூட தெரியல. ஏன்னா பல்வேறு கட்சிகள் வந்து காங்கிரஸ் மேலே பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அது காலம் தான் வந்து தீர்மானிக்கும். இது இப்போ நம்ம அதை பேசுறது டூ ஏர்லி. ஆனால் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளே தான் போவார். அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், தொடர்ந்து பேசுவோம் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.